வணக்கம் கிளிக்கி மோமோ. இன்னைக்கு வந்து பேச்சுலர் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா. இது ஒரு எதேச்சியாக நடந்த ஒரு விஷயம். எப்படின்னா, நம்ம கடைக்கு பின்னால் பேச்சுலர்ஸ் ரூம் இருக்குது. பசங்க வந்து சாப்பிடுவாங்க நம்ம பர்கர் சாண்ட்விச் எல்லாமே. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் நீங்கள் இப்போ பர்கர் சாண்ட்விச் எல்லாமே செய்கிறீங்க, நம்மளுக்கு ஒரு நாள் பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு கொடுங்கன்னு சொன்னாங்க. அதாவது பேச்சுலர் ரூமில் என்ன இருக்கும் அந்த பொருளை வச்சு, அந்த வெஜிடபிள்ஸை வச்சு ஒரு டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா. அது நீங்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் வீட்டில் கூட செய்யலாம். ஒரு பன்னீர் பட்டர் மசாலா பேச்சுலர் ரூமில் எப்படி பண்ணுறாங்க. அதாவது பேச்சுலர் ரூமில் எதுவும் பெரிய அளவில் இருக்காது. வெஜிடபிள்ஸு இப்போ ஒரு ஆனியன், வெங்காயம், இஞ்சி பூண்டு அந்த மாதிரி சின்னமட்ட இருக்கிற அவங்க பசங்கிட்ட இருக்க பொருளை வச்சு நம்ம பன்னீர் பட்டர் மசாலா டேஸ்டியாக உருவாக்கியிருக்கோம். பாருங்கள், இப்போ நம்ம வெங்காயத்தை வதக்குறோம். ஆயில் கம்மியாக தான் ஊற்றணும். ஊற்றிட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு இருக்கோம். பொன்னிறமாக வதங்கணும் வெங்காயம். அதுக்கப்புறம் தக்காளி, வெட்டி வச்சுருந்த தக்காளியை நம்ம போட்டு தக்காளியும் நம்ம வதக்கணும். இது எப்படின்னா, ஒரு 3 வெங்காயம் நான் வெட்டினேன், கட் பண்ணேன். அதே மாதிரி 2 தக்காளி போட்டிருக்கேன். 3 வெங்காயம் 2 தக்காளி போட்டு கட் பண்ணி வதக்குறோம். அப்படி வதக்கும்போது அது கூட இஞ்சி பூண்டு நல்லா சாப்பிடு பண்ணி பொடிசாக நறுக்கி அதையும் போட்டு இஞ்சி பூண்டையும் போட்டு நம்ம வதக்குறோம். வதக்கும்போது நல்லா நெருப்பு நல்லா நிறையா வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா தக்காளி வதங்கும். அந்த தண்ணியெல்லாம் வெளியே வந்து நல்லா வதங்கும். ஏன்னா இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு ஆற வச்சு மிக்சியில் அடிக்கணும். பேஸ்ட் மாதிரி நம்ம அடிக்கணும். அதுக்கு தான் நம்ம நல்லா வதக்கிட்டு இருக்கோம். நல்ல ஃப்ளேம் நெருப்பு நல்லா வச்சு வதக்கிறோம். நல்லா வதங்கின பிறகு, ஆமாம் இதை மறந்துட்டேன், பொரிக்கடலை. இது வந்து உடச்ச கடலை. எங்கள் ஊரில் பொரிக்கடலைன்னு சொல்லுவாங்க, இது உடச்ச கடலை சென்னையில். இதில் கேஷ்யூ நட்டு போடணும். நம்ம கேஷ்யூ நட்டுக்கு பதிலாக உடச்ச கடலை போடுறோம். கேஷ்யூ நட்டு நம்ம பசங்கிட்ட இல்லை, அதனால் உடச்ச கடலை போடுறோம். உடச்ச கடலை போட்டு நல்லா அதையும் நல்லா சாத்தே பண்ணுறோம், வதக்குறோம். தக்காளி கூட சேர்த்து நல்லா வதக்குறோம். இது வந்து கேஷ்யூ நட்டுக்கு பதிலாக போட்டிருக்கோம். பேச்சுலர் ரூமில் கேஷ்யூ நட்டுலாம் இல்லை, அதனால் உடச்ச கடலை போட்டு அதை கூட வதக்குறோம். இதுவும் நல்லா கேஷ்யூ நட் பேஸ்ட்டு பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி முடித்த பிறகு அதில் வந்து பேன் காற்றுல ஆற வைக்கணும். அதுக்கு தான் நல்லா வதக்குறோம். கொஞ்சம் டைம் எடுத்தாலும் நல்லா வதக்குறோம். ஃபேன் காற்றுல ஆற வைக்கணும். அதை ஃபேன் காற்றுல வதக்கி ஆற வைக்கிறோம். பார்த்தீங்களா, நல்லா ஃபேன் காற்றுல ஆற வைக்கிறோம். சட்டியில் வச்சு ஆறின பிறகு தான் மிக்சியில் நம்ம பேஸ்ட் பண்ணணும். சூடாக இருக்கும்போது மிக்சியில் பேஸ்ட் பண்ணக்கூடாது, அரையாது. அதேமாதிரி மிக்சியில் பேஸ்ட் எந்த பொருள் மிக்சியில் பேஸ்ட் பண்ணாலும் அது வந்து ஹீட் ஆகும். அதனால் ஹீட்டாக வைக்கக்கூடாது. அந்த மிக்சியில் போடுறான். நல்லா ஆறி முடித்த பிறகு மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணணும் நம்ம. அதனால் நம்ம பேஸ்ட் பண்ணுறதுக்கு தயார் பண்ணுறோம். மிக்சியில் எல்லாம் மொத்தமாக போட்டு அடிக்கிறோம். தண்ணி வேண்டாம், தண்ணி ஊற்றாமல் அடிக்கணும். இல்லை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட நம்ம அடிக்கலாம். அந்த பார்த்தீங்களா பேஸ்ட் இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சாச்சு. மையாக அரைக்கணும். விட்டு கொஞ்சம் சொரன்னு அடைக்காமல் நல்லா மையாக அரைச்சிட்டு பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கடாயில் மறுபடியும் வெங்காயம். இது என்னன்னா, நம்ம 5 ரூபாய்க்கு பிரியாணி பேக்கு விற்பாங்க, பாலிதீன் கவரில் போட்டு. அதுதான் வெங்காயம். அந்த பிரியாணி பேக் 5 ரூபா பிரியாணி பேக்கில் எல்லாமே போட்டிருக்கோம். மற்ற எதுவும் வாங்குறதுக்கு அவங்ககிட்ட இல்லை. அதனால் வெங்காயத்தை கூட பிரியாணி இலை, கசக்சா எல்லாமே போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கணும். பொன்னிறமாக நம்ம நல்லா பாருங்கள், பொன்னிறமாக ஆயிடுச்சு. பொன்னிறமாக வதக்குறோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த சீரக பவுடர், கரம் மசாலா பவுடர் போடுறோம். நல்லா இது கரம் மசாலா பவுடர். நல்லா பொன்னிறமாக வதங்கின பிறகு மசாலா போடுறோம். மசாலா போட்டுட்டு மையாக அரைச்சி வச்சுருந்தா அந்த பேஸ்ட்டு அது கூட சேர்க்குறோம். நல்லா பேஸ்ட்டு நல்லா சேர்த்து மறுபடியும் தேவைக்கு ஏற்ற தண்ணி ஊற்றுறோம். தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ அடுப்பை கொஞ்சம் நல்லா ஹீட்டாக வச்சுருக்கணும். நல்லா நெருப்பு நல்லா அதிகமாக வச்சு வாட்டர் நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் ஊற்றிக்கலாம். வாட்ரு ஊற்றுற போது இது உப்பு போடுறோம். மிக்சிங். இது பட்ரு.
பட்ரு ஃபஸ்ட்டே போட்டிருக்கணும் ஆயில் கூட, நாங்கள் மறந்துட்டோம். அதனால் இப்போ போடுறோம் பட்ரு போட்டு பண்ணுறோம். அப்புறம் பன்னீர் போடுறோம். இது என்னென்னா கலர் ஒரு மாதிரி இருக்குன்னு பார்க்காதீங்க. பன்னீர் வந்து உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணோம். அதில் கொஞ்சம் கருப்பாயிடுச்சு. அவ்வளோதாங்க, பேச்சுலர் பன்னீர் பட்டர் மசாலா வித்து பேச்சுலர் சப்பாத்தி. இதுவும் பேச்சுலர் ரூமில் செஞ்சது தான். பேச்சுலர் சப்பாத்தி வித்து பேச்சுலர் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலையும் இருக்கிற பொருளை வச்சு சூப்பராக டேஸ்ட்டாக பண்ணலாம். இருக்கிற பொருளை வச்சு நம்ம செய்யலாம், நல்ல டேஸ்ட்டாக பண்ணலாம். நன்றி.